ஓம் சாந்தி 1/8/2026 காலை முரளி பாப்தாதா மதுபன். பாபா சொல்கிறாங்க, இனிமையான குழந்தைகளே, பிறரை பற்றிய சிந்தனையை விட்டுவிட்டு தனக்கு நன்மை செய்யுங்கள். நீங்கள் தங்கம் போல ஆகி மற்றவர்களுக்கு வழியை சொல்லுங்கள். கேள்வி: அசரீரி ஆகுவதற்கான பயிற்சியை யார் சதா செய்து கொண்டு இருக்கின்றனரோ அவர்களுடைய அடையாளத்தை சொல்லுங்கள். பதில்: அவர்கள் வலுக்கட்டாயமாக, அதாவது பிடிவாதமாக தங்களுடைய கர்ம இந்திரியங்களை வசப்படுத்துவது இல்லை. ஆனால் அவர்களுடைய கர்ம இந்திரியங்கள் தாமாகவே குளிர்ந்து விடுகின்றன. நான் ஆத்மா, சகோதர சகோதரன், இந்த நினைவு தாமாகவே இருக்கின்றன. தேக அபிமானம் விடுபட்டு கொண்டே இருக்கின்றன. பெயர் வடிவத்தின் போதை முடிந்து கொண்டே செல்கின்றன. மற்றவர்களுடைய நினைவு அவர்களுக்கு வருவதில்லை. பாடல்: நீங்கள் அன்பு கடலாக இருக்கிறீர்கள். ஓம் சாந்தி. இவர் ஒன்றும் அன்பு கடலாக மட்டுமில்லை, ஞான கடலாகவும் இருக்கிறார். ஞானம் மற்றும் அஞ்ஞானம், ஞானம் பகல் மற்றும் அஞ்ஞானம் இரவு என்று சொல்லப்பட்டு இருக்கின்றது. ஞானம் என்ற வார்த்தை நல்லது, அஞ்ஞானம் என்ற வார்த்தை கெட்டதாக இருக்கிறது. அஞ்ஞானத்தினுடைய பலன் துக்கமாகும், ஞானத்தினுடைய பலன் சுகமாகும். இதுவோ மிகவும் சுலபமாக புரிந்து கொள்வதற்கான விஷயமாகும். ஞானத்தினால் நீங்கள் பூஜைக்குரியவராக ஆகிக்கொண்டே இருக்கிறீர்கள். பூஜைக்குரியவராக ஆகிவிட்டீர்கள் என்றால் என்னென்ன கோவில்கள் உள்ளன என்றும், பூஜைக்கான சாதனம் எவையெல்லாம் இருக்கின்றன என்பதும் அறிந்து கொண்டு விடுவீர்கள். இன்று இருப்பது என்ன, நாளை என்னவாகப் போகிறது என்பதையும் அறிந்து விட்டீர்கள். நிச்சயமாக விநாசம் நடக்கப் போகிறது. எந்த நேரம் வேண்டுமானாலும் நடக்கலாம். அதற்கான ஏற்பாடுகளும் நடைபெற்று கொண்டுதான் இருக்கின்றன. ஆகவே அநேக இயற்கையின் ஆபத்துக்கள் நடைபெறும் என்றும் பாடப்பட்டுள்ளது. உள்நாட்டு கலவரம் மற்றும் இயற்கையின் ஆபத்துக்கள் என்று எழுதி வைக்க வேண்டும். அவற்றை ஈஸ்வரிய ஆபத்துக்கள் என்று சொல்ல மாட்டார்கள். இதுவோ டிராமாவில் விதிக்கப்பட்டுள்ளது. விநாசம் என்பது இயற்கையினுடைய சீற்றங்கள் தான். இயற்கையினுடைய ஆபத்துக்கள் மூலமாக தான் நடக்க போகுது. அது இறைவனுடைய ஆபத்து, ஈஸ்வரனுடைய விஷயம் அப்படிங்கிறது கிடையாது. இதெல்லாம் நாடகத்தில் பதிவாகி இருக்கிறது. இயற்கை சேதங்கள் அனைத்தும் வர இருக்கின்றன. விநாசமாவதில் அவை உதவி செய்யும். ஏவுகணைகளால் வெடிகுண்டு மழை பொழியும். பட்டினியால் இறந்து போவார்கள். நிலநடுக்கம் முதலியன வரப்போகின்றன. இவற்றின் மூலமாகத்தான் விநாசம் நடைபெற இருக்கின்றது. இல்லை என்றால் சத்தியுகத்தில் இவ்வளவு கொஞ்ச மனிதர்கள் எப்படி இருப்பார்கள்? அசுத்த துணியை சுத்தமாக்கக்கூடியவர் தந்தை என பாடப்படுகின்றது. இந்த துணிகளின் விஷயம் கிடையாது. சரீரத்தில் போட்டிருக்கக்கூடிய துணியினுடைய விஷயம் கிடையாது. இது சரீரத்தினுடைய விஷயமாகும். ஆத்மாக்களை யோக பலத்தினால்தான் சுத்தம் செய்ய வேண்டும். அழுக்கு துணியை துவைக்கக்கூடியவர்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் உண்மையிலேயே எந்த துணியை பாபா துவைக்கிறாரு அப்படிங்கிறது இப்போ உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு. எங்கெல்லாம் பக்தி, யாகம் முதலியன நடைபெறுகின்றதோ அங்கெல்லாம் சென்று புரிய வைக்க வேண்டும். யாரை நீங்கள் பக்தி செய்கிறீர்களோ அவர்களுடைய வாழ்க்கை வரலாற்றை அறிந்து கொள்வதால் தான் நீங்கள் தேவதைகளாக ஆக முடியும். கோவில்களில் அமர்ந்து வாழ்க்கை வரலாற்றை புரிய வைப்பதால் நன்றாக புரிந்து கொள்வார்கள். குழந்தைகளாகிய நீங்கள் சிவபாபாவினுடைய வாழ்க்கை வரலாற்றை அறிந்து விட்டீர்கள். இந்த நேரத்தில் பாபா கூறுகிறார்,
நான் வந்துதான் ஸ்தாபனை செய்கின்றேன் மற்றும் செய்விக்கின்றேன். செய்பவர் மற்றும் செய்விப்பவராக இருக்கின்றேன். இதில் பிரேரணையின் விஷயம் கிடையாது. செய்பவர் செய்விப்பவர் என்றால் நிச்சயமாக நேரில் இருந்துதான் செய்விப்பார். பிரேரணையினால் எதுவுமே நடைபெற முடியாது. பிரேரணைன்னா மேலிருந்தே செய்கை மூலமாக இந்த உலகத்தை மாற்றுறது, அப்படிலாம் செய்ய முடியாதுன்றார். ஆத்மா சரீரம் இல்லாமல் எதையும் செய்ய இயலாது. அநேகர் சொல்லுகின்றனர் ஈஸ்வரன் தான் அனைத்தையும் செய்கிறார் என்று. பாபா, நீங்கள் என்னுடைய கணவருடைய புத்தியை சரியாக்கிவிட வேண்டும், பிரேரணை செய்யுங்கள் என கூறுகின்றனர் குழந்தைகள். பாபா சொல்கிறார், இது பிரேரணைக்கான விஷயம் கிடையாது. ஞானம் சொல்லணும், அவங்க புரிஞ்சுக்கணும், நடைமுறைப்படுத்தணும், அப்போ தான் புத்தி மாறும். மற்றபடி மேலிருந்து பிரேரணையின் மூலமாக யாருடைய புத்தியும் சரி பண்ண முடியாதுன்னு பாபா சொல்கிறாங்க. பிறகு ஏன் சிவ ஜெயந்தி கொண்டாடப்படுகின்றது? அப்படி அவர் வந்து தான் உலகத்தில் ஞானத்தை கொடுத்து தான் மாத்துறாருங்கிற ஒரு அடையாளமாக தான் சிவ ஜெயந்தி பண்டிகை. சிவனுடைய வருகை இல்லாமல் அந்த மாதிரி செயல்கள்லாம் நடக்காது. ஈஸ்வரன் என்பவர் என்னவாக இருக்கிறார், இது அவர்களுக்கு தெரியவில்லை. கடவுளை பற்றிய விஷயம் யாருக்கும் தெரியல, அதனால தான் அப்படி சொல்கிறாங்கன்றாரு. அவர் செய்பவர் செய்விப்பவர் ஆவார். அவர் வழி சொல்கிறார். கர்ம இந்திரியங்கள் மூலம் முரளி சொல்கிறார். கர்ம இந்திரியங்களுடைய ஆதாரத்தை எடுக்காதவரை எப்படி முரளி சொல்ல முடியும்? ஞானக்கடல் என்றால் சொல்லுவதற்கு வாய் வேண்டும் அல்லவா? இப்பொழுது குழந்தைகளாகிய உங்களுக்கு முழு உலகத்தின் முதல் இடை கடைசி பற்றிய ஞானம் தெரியும். அதாவது முழு ஞானமும் கிடைத்துள்ளது. ஞானம் இல்லாமல் முக்தி, ஜீவன் முக்தி இல்லை என புரிந்து கொண்டீர்கள். சிவபாபா இந்த பாரதத்தில் தான் வருகிறார். குழந்தைகளுக்காக பரிசு கொண்டு வருகிறார். பக்தியின் பலனை கொடுப்பதற்காக வருகிறார். உயர்ந்தவராக ஆகுவதற்கு எவ்வளவு முயற்சி செய்ய வேண்டியுள்ளது. குழந்தைகள் உயர்ந்த நிலைக்கு போகணும்னா எவ்வளோ முயற்சி செய்ய வேண்டியது இருக்கு. மாயை மூக்கை ஒரேடியாக பிடித்து விடுகிறது. கீழே விழுபவர்களுக்கு அதிக காயம் ஏற்பட்டு விடுகிறது. பிறகு எழுந்து வருவதற்கு அதிக நேரம் பிடிக்கிறது. பெரியதிலும் பெரிய காயம் காம விகாரம்தான். அதனால் காமம் பெரிய எதிரி என்று சொல்லப்படுகிறது. தூய்மையாக இருப்பதற்கு யாரும் விடவில்லை என்றால் இதைவிட பாத்திரங்களை துலக்குவதே நல்லது என்கின்றனர். நிச்சயமாக சொல்லுவார்கள். கூட்டி துடைக்கும் வேலை செய்தாலும் தூய்மையாக இருப்போம் எனவும் சொல்லுகின்றனர். இதில் அதிக தைரியம் வேண்டும். அதாவது சிலர் தூய்மையாக இருக்க விட மாட்டாங்க. அப்போது அவங்க சொல்லுவாங்களாம், இதை விட பாத்திரம் கழுவிட்டு தனியாகவே நம்ம வாழ்ந்துடலாம். அதாவது கூட்டி தொடச்சிட்டு கூட ஒரு வீட்டில் வேலை செய்துட்டு கூட தூய்மையாக இருந்துடலாம் அப்படின்னு சொல்லுவாங்களாம். பாபா சொல்கிறாங்க, அதுக்கெல்லாம் தைரியம் இருக்கணும் அப்படி சொல்கிறதுக்கு கூட அப்படின்றாரு. நீங்கள் கலியுக கரையிலிருந்து விடுபட்டு விட்டீர்கள். இப்பொழுது யாத்திரையில் போய்க் கொண்டிருக்கிறீர்கள். அசிரீரியாக நாம் வீட்டிற்கு செல்லுகின்றோம். ஆத்மாவிற்கு கூட இந்த ஞானம் கிடைத்துள்ளது. நாம் ஒரு சரீரத்தை விட்டுவிட்டு வேறொன்றில் செல்வோம். நாம் இல்லற விவகாரங்களில் இருந்து கொண்டே தாமரை மலருக்கு சமமாக தூய்மையாகி யாத்திரையில் இருக்கின்றோம். இது புத்தியின் நினைவில் இருக்க வேண்டும். இதுவோ சுடுகாடாக போகிறது. பிறகு நாம் சுகதாமம் செல்லுவோம். பாபா நமக்கு ஆஸ்தி கொடுப்பதற்கான யுக்தியை சொல்லித் தருகிறார். எவ்வளவு யோகியாகி கொண்டே செல்கிறோமோ அவ்வளவு கர்ம இந்திரியங்கள் சாந்தமாகி கொண்டே செல்லும். சரீரத்தில் இருந்து விலகி கொண்டே சென்றாலும் கர்ம இந்திரியங்கள் சாந்தமாகி கொண்டே செல்லும். சந்நியாசிகள் மருந்துகளை உட்கொண்டு கர்ம இந்திரியங்களை சாந்தப்படுத்துகின்றனர். நீங்களோ நினைவின் மூலம்தான் காரியம் ஆற்ற வேண்டும். பாபா சொல்கிறார், யோக பலத்தினால் நீங்கள்
உலகத்தின் எஜமானர் ஆவீர்கள். யோக பலத்தினால் நீங்கள் சொர்க்கவாசியாக ஆவீர்கள். இந்த உடல் பலத்தால் ஆக முடியாது. முயற்சி ஒன்றும் அதிகமில்லை. குமாரிகளுக்கோ முயற்சி தேவையே இல்லை. அவர்கள் சுதந்திரமாக இருக்கின்றனர். விகாரத்தில் சென்றால் பெரிய பஞ்சாயத்தே நடந்து விடுகிறது, அதாவது சிக்கலாகி விடுகிறது. குமாரிகளாக இருப்பதே நல்லது. ஞானத்தின் முயற்சி வேண்டும். குமாரிகள் சேவைக்காக வெளியில் வர வேண்டும். புத்தியும் புத்துணர்ச்சியுடன் இருக்க வேண்டும். அனைத்து விஷயங்களை விட்டுவிட்டு உங்களுக்கான நன்மையை செய்யுங்கள். தூய்மையாகாமல் முக்திதாமம் செல்ல இயலாது. மற்றவர்களை பற்றிய வீணான வார்த்தைகளை பேசுவதை கூட விட்டுவிடுங்கள். இல்லை என்றால் தனக்குத்தானே நஷ்டத்தை செய்து கொள்வீர்கள். பாபா ஒன்றும் சாபம் கொடுப்பதில்லை. ஸ்ரீமதப்படி நடக்கவில்லை என்றால் தனக்குத்தானே சாபம் இட்டுக் கொள்வது போன்று ஆகிவிடுகிறது. நல்லது. இனிமேலும் இனிமையான காணாமல் போய் கண்டெடுக்கப்பட்ட செல்ல ஆன்மீக குழந்தைகளுக்கு தாயும் தந்தையும் ஆகிய பாப்தாதாவின் அன்பு நினைவுகளும் காலை வணக்கங்களும். கடைபிடிக்க வேண்டிய முக்கியமான சாராம்சம். முதல் பாயிண்ட், நிச்சய புத்தி உள்ளவராகி உயிருடன் இருந்து கொண்டே இந்த பழைய உலகத்தில் இருந்து கொண்டே தனது நங்கூரத்தை எடுத்துவிட வேண்டும். பாபாவின் ஒவ்வொரு கட்டளையையும் பின்பற்றி தனக்குத்தானே நன்மை செய்து கொள்ள வேண்டும். மற்றவர்களை பற்றிய சிந்தனையை விட்டுவிட்டு புத்தியை தூய்மையான தங்கமாக ஆக்கிக் கொள்ள வேண்டும். மற்றவரை பற்றிய வீண் பேச்சுகளில் இருந்து கூட நேரத்தை வீணாக்கக்கூடாது. யோக பலத்தினால் தன்னுடைய கர்ம இந்திரியங்களை சாந்தமாக குளிர்ந்ததாக ஆக்கிக்கொள்ள வேண்டும். வரதானம், தன்னுடைய வெற்றி அல்லது சாதனையை நிச்சயம் என புரிந்து கொண்டு சதா கவலையற்று இருக்கக்கூடிய நிச்சய புத்தி உடையவர் ஆகுங்கள். தந்தை மீது, சுயத்தின் பார்ட் மீது மற்றும் நாடகத்தின் ஒவ்வொரு நொடி காட்சி மீதும் 100% நிச்சய புத்தி உடைய குழந்தைகளுடைய வெற்றி உறுதியாகும். வெற்றி அல்லது சாதனை உறுதியாகும். நிச்சயம் வெற்றி என்பதால் அவர்கள் சதா கவலையின்றி இருப்பார்கள். அவர்களுடைய முகத்தில் கவலையின் எந்த ஒரு கோடும் தென்படாது. இந்த காரியம் அல்லது இந்த சங்கல்பம் நிறைவேறியே விட்டது என்ற நிச்சயம் சதா இருக்கும். அவர்களுக்கு எந்த விஷயத்திலும் கேள்வியே வராது. ஸ்லோகன், கேட்பதிலும் மற்றும் சொல்லுவதிலும் பாவனையை மற்றும் உணர்வுகளை மாற்றி விடுவதுதான் சூழ்நிலையை கெடுப்பதாகும். இன்றைய மாதத்திற்கான அவ்வக்த சமிக்கை, தூய்மையற்ற விதையை கூட முடித்துவிட்டு சம்பூர்ண தூய்மை ஆகுங்கள். அதில் இன்னைக்கு என்ன சமிக்கை கொடுக்குறார் பாபா அப்படின்னா, முழுமையான தூய்மையின் கணக்குப்படி வீண் எண்ணங்களும் கூட தூய்மையற்ற தன்மையின் விதையாகும். வீண் எண்ணங்கள் வருவது கூட பெரும்பாலான குழந்தைகளுக்கு இன்னும் இந்த சம்ஸ்காரம் இருந்து கொண்டுதான் இருக்கிறது. வீண் சங்கல்பத்தினுடைய அடிப்படை மனம்தான். அது மன்மனாபவ ஆக விடுவதே இல்லை. எனவே ஸ்ரீமதம் என்னும் கடிவாளத்தை இறுக்கி பிடித்து வீண் சங்கல்பங்களின் அபவித்திர தன்மையை அழித்து விடுங்கள். நல்லது. ஓம் சாந்தி. மனது என்று முன்னோடு இசைந்தாடவே, ஆத்மாவின் ஜோதி எங்கும் ஒளி வீசிடவே, மனதின் ஆசைதுதான், மனதின் ஆசைதுதான், உன் மடி மீதில் வாழ வேண்டும் சுகமா
ஆத்மா